தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவாடி. நீங்க இல்லாம என் உலகம் நிலைக்காதே. உதவாத என்னில் நீர் உறவாடி. நீங்க இல்லாம என் உலகம் நிலைக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் நிலைக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் நிலைக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா, இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா, இது உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவாடி. நீங்க இல்லாம என் உலகம் நிலைக்காதே. உதவாத என்னில் நீர் உறவாடி. நீங்க இல்லாம என் உலகம் நிலைக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் நிலைக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் நிலைக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்களுடைய இந்த பாத்திரங்களாக நன்றி நன்றி சுவாமி. உங்கள் அன்பு எங்கள் மேல் வருமானால் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் சுவாமி. சுவாமிவாத பாத்திரங்களாக தள்ளப்பட்டிருந்தாலும் கர்த்தாவே சுவாமி, நீங்கள் எங்களை தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவரே உங்கள் சமூகம் எங்களுக்கு மேலாக இறங்கும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி நன்றி. நீங்கள் மேலானவர், நீங்கள் மகத்துவமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்திருக்கலாம். தேவனை விட்டு தூர விலகி போய் இருந்திருக்கிற காலங்கள் இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மளை விட்டு ஒருபோதும் பிரியாதவர். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை சுவாமி. மேக ஸ்தம்பமும்
அக்கினி ஸ்தம்பமாய் வருபவரே, நீர் இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை வெறுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் சுவாமி. உங்கள் இரக்கம் மேலானது. நீருடைய வாழ்க்கைக்கு போதுமானவராக இருக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? ஆம் ராஜா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகும். ஸ்தோத்திரம். எங்கள் உயிரின் ஊற்றே நீயாய் ஆம் இருக்கிறீர்கள் ராஜா. பிதாவே. எங்களுடைய ஜீவனை ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகும் என்ற பாடலை நாங்கள் ஒவ்வொரு உணர்ந்தவர்களாக ஆம் சுவாமி. பாடுவோமா? எங்கள் உயிரிலும் மேலான எங்கள் அன்பின் தகப்பனே,
இதோ உமக்கே துதிக்கான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் பிதாவே. நன்றி தகப்பனே. ஹalleluya. உடைய நன்றி ஜீவனை அப்பா, உம்மை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே. எங்கள் உயிரை உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. ஹalleluya. என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடே கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆம் சுவாமி. ஹalleluya. நீர் எங்களோடு ஜீவிக்கிறீர். ஹalleluya. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஓ ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் எங்களோடு இறங்கும்படியாக தேவன் அசைவாடி கொண்டிருக்கும் இந்த வேளைகளில் சபை கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் என் உயிரான இயேசு, எங்களோடு கலந்திருக்கும் எங்கள் தேவனை முழு உள்ளத்திலிருந்து முழு பாரத்தோடு கூட பாடுவோமாக. ஹalleluya. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு என் உயிரான
ஹalleluya சுவாமி. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் எவ்வளவோ பெரியவர். ஹalleluya ஹalleluya. அவர் இரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் மூடப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஹalleluya. எங்களை எந்த தீங்கும் அணுகாது, எங்களை எந்த தீங்கும் தீண்டாது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடும். இரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் நுழையப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஹalleluya. கரங்களை தட்டி பாடுவோம். நல்லது. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நான் நம்புகிறேன் நீங்கள் யாவரும் தேவனை நமஸ்கரித்திருப்பீர்கள், ஆராதித்திருப்பீர்கள் என்று. நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய அறிவித்தல்களுக்காக நாங்கள் கடந்து செல்வோம். எங்கள் ஆராதனை கிருளப்பனையில் அமைந்துள்ள எங்களுடைய பிரதான சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். அதே போலவே ஆன்லைன் மூலமாக, அதாவது ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாகவும் எங்களுடைய ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கலந்து கொள்ள உங்களுக்கு கடினமாக இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக எங்களுடைய ஆராதனைகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். திரையில் காணும் இந்த எண்ணுக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் அனுப்பி வைப்பீர்களானால் எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் உங்களுக்கு எங்களுடைய ஆடியோக்களை அனுப்பி வைக்க.
பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கு ஜெப தேவைகள், ஆலோசனைகள், விண்ணப்பங்கள் தேவையாக இருந்தால் இந்த திரையில் காணும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய தேவ பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனை வழங்க ஆயத்தமாக உள்ளார்கள். அதே போலவே ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணிக்கு ஆன்லைன் மூலமாக குடும்ப ஜெபம் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு தாவீது நானும் என்ற தலைப்பின் கீழாக ஒரு புத்துணர்ச்சியான அபிஷேக வேலை ஒன்று நடைபெறுகிறது. ஆகவே இதிலும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இவ்வளவு நேரமாக நீங்கள் தேவனை ஆராதித்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதே போலவே இப்பொழுது எங்களுடைய தேவ வார்த்தைக்காக நாங்கள் செவிசாய்ப்போம். ஆண்டவன் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைகளுக்கு முடிவைகளை. ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா! நாம் நேற்றும் இன்றும் ஆராதிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த மகிழ்ச்சியான நாளிலே அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடத்துல பல தடவைகள் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். போதகர் சொன்னது போல இந்த காலையிலும் கொழும்பிலே நான் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தபடினாலே இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த அருமையான தருணத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷித்த விதமாக யாழ்ப்பாணம் செய்யும் தேவாலயத்திலிருந்து வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ருபிசை கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த காலையில் நாம் தேவ சமூகத்தில் இருக்கின்றோம். கர்த்தர் இந்த நாளிலும் எங்களுக்கு வைத்திருக்கிற மன்னாவுக்கூடாக அவர் நம்மோடு பேசும்படியாக அவரிடத்தில் நாங்கள் செபிக்க போகிறோம். உங்கள் இருதயங்களையும் செவிகளையும் அவருடைய வார்த்தைக்கு நேராக இந்த காலையில் நாங்கள் திருப்பத்தக்கதாக நாங்கள் ஒருமுகப்படுத்தவர்களாக, கண்களை மூடினவர்களாக, ஆண்டவரே இந்த நாளிலே என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் கேட்க இருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நம்மோடு பேச வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. காக்கும் கரங்கள் உந்தேனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உந்தேனக்கு காத்திடுவார் கிருபையாலே. சொல்லுமா அல்லேலூயா! பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா! பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பிவா இயேசுவை. சொல்லுமா எல்லாரும், நம்பிவா, நம்பிவா இயேசுவை. சொல்லுமா, நம்பினேன், நம்பினேன் இயேசுவை. நம்பினேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடே என்மேல் பறக்க நேசரே கா
இயேசுவை. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, நம்பினேன் நம்பினேன் இயேசுவை, நம்பினேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையிலும் உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய ஆலயத்தில் நாம் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, 2-3 பேர் நாமத்தினால எங்கே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று. அழகான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் உம்முடைய வீட்டிலே நாங்கள் கூடியிருக்கிறோம். உம்முடைய அளவுக்கு அதிகமான பிரசனம் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்குரிய இருதயத்தையும் செவிகளை நாங்கள் திறந்த வண்ணம் வைத்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. பேசுக அடியவனை சிலுவையின் பின்னால மறைத்து நீர் வெளிப்படும் உடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபைதாகும். எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். இந்த காலையிலும் ஆண்டவருடைய தூதுக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகம புஸ்தகம் 37வது அதிகாரம் 1-2 வசனங்களுக்கு எங்களுடைய வேதாகமத்தை நாம் திருப்பி வைத்திருக்க முடியும். ஆதியாகம புஸ்தகம் 37வது அதிகாரம் 1, 2 வசனங்களுக்கு எங்களுடைய வேதாகமத்தை நாம் திருப்பி வைத்திருக்க முடியும். இந்த காலையிலே எங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான, நன்றாக அறிந்த ஒரு தேவ மனிதனாகிய யோசேப்பு என்கின்ற மனுஷனுடைய வாழ்விலே காணப்பட்ட 3 குணாதிசயங்களை மிக வேகமாக உங்களுக்கு முன்பதாக நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இந்த யோசேப்பை குறித்து அதிகமாக அநேக காரியங்கள் நாம் அறிந்திருந்தாலும் இந்த காலையிலே 3 விடயங்களை எங்களுடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். அவனுடைய வாழ்விலே, அவனுடைய ஜீவியத்திலே, அவனிடத்திலே காணப்பட்ட நல் குணாதிசயங்கள் பலது இருந்தாலும் இந்த 3 மிக முக்கியமான குணாதிசயங்களை இந்த காலையிலே நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை சரிதையின் பின்னணியை நாம் பார்ப்போமாக இருந்தால், ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே ஆபிரகாமை கர்த்தர் பிரித்தெடுப்பதை நாம் பார்க்கிறோம். உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அவனுடைய இனத்தை விட்டு, வீட்டை விட்டு, ஊரை விட்டு ஆண்டவரை எழும்பி வர பண்ணுகின்றதை 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கும் சத்தத்துக்கும் செவி கொடுத்தவனாக ஆபிரகாம் புறப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக அவன் புறப்பட்டு வருகிற பொழுது அவனுடைய வாழ்விலே கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகளுக்கூடாக முகம் கொடுத்தபடி இருக்கின்றார்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்று சொல்ல தோன்றத்தக்க விதத்திலே அவனுக்கு பிள்ளை இல்லாத சூழ்நிலை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே அழகாக அவனுக்கு ஈசாக்கு என்ற குமாரனை கொடுக்கிறார். அதன் பிற்பாடு பார்ப்போமாக இருந்தால் ஈசாக்கு வளர்ந்து உடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒருவன் ஏசா, அடுத்தது யாக்கோபு. இவ்விதமாக அந்த சந்ததியுடைய வம்ச வரலாறு வந்து கொண்டு இருக்கிற பொழுது இந்த யாக்கோபை கர்த்தர் தெரிவு செய்வதை நாம் அழகாக பார்க்கிறோம். இந்த யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேல் என்று பெயரிட்டு ஒரு இஸ்ரவேல் கோத்திரமாக இந்த யாக்கோபின் சந்ததியை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றதை பரிசுத்த வேதம் மிக தெளிவாக ஆதியாகம புஸ்தகத்திலே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இவ்விதமாக யாக்கோபின் சந்ததி வெளிப்பட்ட பொழுது அந்த யாக்கோபின் சந்ததியிலே இருந்து ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு மனுஷனை எழுப்புகிறார். அவனுடைய பேர் தான் யோசேப்பு. இந்த யோசேப்பினுடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது அவனுடைய இறுதி வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், எகிப்து தேசத்துக்கு ஆண்டவர் ஒரு பிரதம மந்திரியாக அவனை உயர்த்தி மேன்மையாக வைத்திருப்பதை பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த 37வது அதிகாரத்திலே 1, 2 வார்த்தைகளை நான் வாசிக்கின்றேன், கவனமாக செவி கொடுங்கள். யாக்கோபு தன் தகப்பன் தங்கி இருந்த கானான் தேசத்தில் குடியிருந்தான். யாக்கோபினுடைய சந்ததியின் வரலாறு.
யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் என்று வார்த்தை சொல்லுகிறது. இங்கே மிக தெளிவாக 2வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் சந்ததியின் வரலாறு. ஒரு சந்ததியுடைய வரலாறு எழுதப்படுகிறதை 37வது அதிகாரத்தின் ஆரம்பத்திலே நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய சந்ததிகளுடைய வரலாற்றை நாம் எழுதுகிற பொழுது நாம் அதை கற்பனை செய்து பார்ப்போம். எப்படி எங்களுடைய சந்ததி அல்லாவிட்டால் ஒரு குடும்பத்தினுடைய வரலாற்றை எழுதுகிற பொழுது, ஃபேமிலி ட்ரீ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த குடும்ப மரத்தை குறித்து எழுதுகிற பொழுது, உருவாக்குகிற பொழுது எப்படியெல்லாம் அதை ஏற்படுத்துவோம், உருவாக்குவோம் என்பதை சற்று கற்பனை செய்து பார்ப்போம். முதலாவது எப்படி என்றாலும் ஒரு தகப்பனுடைய பெயர், அதன் பிற்பாடு ஒரு தாய், அதன் பிற்பாடு பிள்ளைகள் உடைய பெயர்கள் குறிப்பிடப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே குறிப்பிட்ட ஒரு சந்ததியை எழுதுகிற பொழுது, பிள்ளைகளுடைய விவரத்தை எழுதுகிற பொழுது எப்படி ஆரம்பிப்போம் என்றால், எது வளமை என்று சொன்னால், முதலாவதாக மூத்த பிள்ளைக்குரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுப்போம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், மூத்த பிள்ளை முக்கியமானவர்கள், அதுதான் முக்கியமாக முதலிடம் பெற வேண்டியது. எனவே அந்த மூத்த பிள்ளையுடைய பெயரோடு தான் இந்த குடும்பத்தினுடைய வரலாறு, சந்ததியினுடைய வரலாறு ஆரம்பிக்கப்படும், எழுதப்படுகிற பொழுது. இந்த யாக்கோபினுடைய குடும்பத்தை பார்க்கிற பொழுது அவனுக்கு மூத்த குமாரன் யார் என்று சொன்னால் ரூபன். ஆனால் இந்த 37வது அதிகாரம் 2வது வசனத்திலே மிக தெளிவாய் பார்க்கிறோம், யாக்கோபினுடைய சந்ததியின் வரலாறு என்று சொல்லிவிட்டு ரூபன் என்று அங்கே எழுதப்படவில்லை. அல்லாவிட்டால் 2வது குமாரன் சிமியோன் என்று ஆரம்பிக்கவும் இல்லை, அல்லாவிட்டால் லேவி என்றும் ஆரம்பிக்கவில்லை, அல்லாவிட்டால் நாம் சொல்லுவோம் துதி, ஆண்டவருடைய துதி என்று சொல்லி யூதா என்று சொல்லுவோம். அந்த 4வது குமாரன் அந்த குமாரனுடைய பெயரோடும் ஆரம்பிக்கப்படவில்லை. மாறாக அந்த நேரத்திலே 11வது பிள்ளையாக, கடைசி பிள்ளையாக இருந்த யோசேப்பு என்கின்ற பெயரிலே அந்த வரலாறு எழுதப்படுவதை பார்க்கிறோம். யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லி யோசேப்பை முன்னிலைப்படுத்தி, யோசேப்பை முக்கியத்துவப்படுத்தி அந்த சந்ததியுடைய வரலாறு எழுதப்படுகிறது என்பதை நாம் அவதானித்துக் கொள்ள முடியும். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாலும் இந்த 37வது அதிகாரத்திலே யோசேப்பு 11வது பிள்ளை, கடைசி பிள்ளையாக அந்த கணத்திலே இருக்கிறான். கடைசி பிள்ளைக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுப்பது வளமை அல்ல. ஆனால் வளமைக்கு மாறாக இந்த கடைசி பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கடைசி பிள்ளையாக இருக்கலாம், முக்கியமானவன அச்சவனாக இருக்கலாம், கணக்கிலே எடுக்கப்படாதவனாக இருக்கலாம். அப்படி இருந்தும் தேவனுடைய நோக்கமும் திட்டமும் யோசேப்பின் வாழ்விலே இருந்தபடினாலே ஆண்டவர் யோசேப்பை அவர் பிரித்தெடுத்திருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஜீவியங்களிலே நாங்கள் முக்கியமற்றவர்களைப் போல இருக்க முடியும். மற்றவர்களுக்கு நாங்கள் கணக்கிலே எடுக்கப்படாதவர்கள் போல இருக்க முடியும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் கர்த்தருடைய நோக்கமும் திட்டமும் இறுக்கமாக இருந்தால், மனிதர்களுடைய பார்வையிலே நாம் முக்கியம் அற்றவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்களாகவே இருக்கிறோம். கர்த்தருடைய பார்வையிலே நாம் முக்கியமானவர்களாகவே இருக்கிறோம். எனவே இந்த கடைசி பிள்ளை, இந்த யோசேப்பு குடும்பத்திலே சின்னவன், அல்லாவிட்டால் இவன் சிறுவன் என்று சொல்லக்கூடியவனாக இருந்த இந்த யோசேப்பினுடைய பெயரிலேயே அந்த யாக்கோபினுடைய வரலாறு ஆரம்பிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக ஆரம்பித்த இந்த யோசேப்பு கடைசியிலே கர்த்தருடைய நோக்கம் திட்டம் என்ன தெரியுமா? முழு எகிப்து தேசத்துக்கும் ஆண்டவர் பிரதம மந்திரியாக உயர்த்தி மேன்மையாக நடத்தினார்.
எனவே அவனுடைய இந்த உயர்வின் பாதையிலே அவனிடத்திலே காணப்பட்ட 3 குணாதிசயங்களை நான் இந்த நாளிலே காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், யோசேப்பிடத்திலே உண்மைத்துவம் இருந்தது. உண்மைத்துவம் உள்ள மனுஷனாக இருந்தான். 37வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய 2வது பகுதி இவ்விதமாய் சொல்லுங்க. அந்த இளைஞன் யார்? அந்த இளைஞன் யோசேப்பு பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துர்மார்க்கதனத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இந்த யோசேப்பு உண்மையாக இருந்தான் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு உண்மையுள்ள ஒரு குமாரனாக இருந்தான். தன் தகப்பனுடைய பெயருக்கு, தன் குடும்பத்தினுடைய பெயருக்கு அபகீர்த்தியோ கலங்கமோ ஏற்படக்கூடாது என்பதிலே யோசேப்பு அவன் கரிசனை உள்ளவனாக இருந்தான். அதனால் தான் யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் குடும்பத்துக்கும் தன் வீட்டுக்கும் எப்படியாவது எந்த சூழ்நிலையிலும் நான் உண்மையோடு இருக்க வேண்டும், உண்மை உள்ள மனுஷனாக உண்மைத்துவத்துடன் இருக்க வேண்டும் என்பதிலே அவன் பிரயாசப்பட்டான். அவ்விதமாக தன்னுடைய சொந்த உறவு இரத்த உரித்தான சகோதரர்கள் தவறு செய்கிற பொழுது அந்த தவச்சோடு அவன் ஒத்து போகாமல் அந்த தவறுகளின் மத்தியிலே தான் வித்தியாசமானவன் என்பதை காண்பிக்க நிரூபிக்க அவன் தவறவில்லை. பாருங்க, ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளை வழி தவறி போகிற பொழுது, ஒரு பிள்ளை பயங்கரமான மோசடியான பாவங்களுக்குள்ளே சிக்கப்படுகிற பொழுது, ஒரு பிள்ளை சமுதாயத்துக்கு பிரயோஜனமற்ற ஒரு மனுஷனாய் மாறுகிற பொழுது, மனுஷியாய் விளங்குகிற பொழுது, அது எங்கே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் அவர்களுடைய குடும்பத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும். உடைய தகப்பனை பார்த்து தாயை பார்த்து சொல்லுவார்கள், இந்த பிள்ளையுடைய பெற்றோர் சரியாக வளர்க்கவில்லை. அந்த பிள்ளை தவறு விடுகிற பொழுது, அந்த பிள்ளை வழி தவறி நடக்கிற பொழுது அதனுடைய தாக்கம் தகப்பனிடத்திலே, பெற்றோரிடத்திலே, குடும்பத்தினத்திலே கடந்து வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது உலகத்திலே நாம் பார்க்கிற வளமை. தகப்பன் ஒழுங்காக வளர்த்திருந்தால் இவ்விதமாய் வந்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு தாயா, இப்படிப்பட்ட ஒரு குடும்பமா, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே இவன் பிறந்திருக்கிறானா என்று சொல்லி குடும்பத்தை, தகப்பனை, தாயை அவமானப்படுத்தி அபகீர்த்தி படுத்துவது இன்றைக்கு உலகத்திலே நாம் காண்கின்ற ஒரு காரியம். அதே போலதான் யோசேப்பினுடைய சகோதரர்கள் தவறு விடுகிற பொழுது, அவர்கள் பாவத்துக்குள்ளே சிக்கி அசுத்தமான காரியங்களை ஈடுபடுகிற பொழுது அந்த தாக்கம் எங்கே வரும் என்றால் தகப்பனாகிய யாக்கோபுக்கும், யாக்கோபுடைய குடும்பத்துக்கும், பெற்றோருக்கும் அது வரும். ஆகவே என்னுடைய குடும்பம், என்னுடைய தகப்பன் வெட்கப்படக்கூடாது, அவமானத்துக்குள்ளே போகக்கூடாது என்பதற்காக இந்த யோசேப்பு என்ன சொல்லுவானாம், தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் சொல்லுவானாப்பா, என்னுடைய சகோதரர்கள் தவறு விடுகிறார்கள், வழி தவறி போகிறார்கள் என்று சொல்லி அவன் தன்னுடைய தகப்பனுக்கு உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே உண்மையுள்ள மனிதர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு கணவன்மார் இந்த இடத்துல இருக்கிற நாம் யோசித்து பார்க்க வேண்டும், எங்களுடைய மனைவிக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? மனைவிமார் யோசித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உங்களுடைய புருஷனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? பிள்ளைகள் நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? வேலை ஸ்தலத்திலே வேலை செய்கிறவர்கள் உங்களுடைய பாஸ்மாருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இந்த உண்மைத்துவம் என்பது பல இடங்களிலே இருந்து எங்களிடத்திலே வெளிப்பட முடியும். ஆண்டவர் எங்களை எங்கே பிறப்பித்திருக்கிறாரோ, எங்கே வைத்திருக்கிறாரோ, என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அந்தந்த இடங்களிலே இருக்கிற நிலைமைகளை நானும் நீங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு பல வேளைகளை அநேகர் சொல்ல முடியும், இந்த யோசேப்பு ஒரு கோல் சொல்லுகிறவன், ஒரு கோல் மூட்டி என்று சொல்லி அவனுக்கு ஒரு கோல் மூட்டி என்கின்ற ஒரு சாரத்தை பூசிவிட முடியும். ஆனால் ஒன்றை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், தகப்பனிடத்திலே போய் சொல்வது ஒருபோதும் கோல் ஆகாது. ஆனால் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல்
சொல்ல வேண்டிய நபருக்கு அதை சொல்லாமல் சுற்றிலும் போய் சொல்வதுதான் கோல். ஆனா இன்றைக்கு உலகம் என்ன தெரியுமா செய்யும்? அவங்களெல்லாம் எங்களை கோல் முத்தி விடுறாங்க, எங்களை சொல்லி கொடுக்குறாங்க. ஆலயத்தில் நாங்க வருகிற பொழுது பாஸ்டருக்கு எங்களை பற்றி சொல்றாங்க, அவருக்கு இதை பற்றி சொல்றாங்க, பஸ்ஸுக்கு அதை பற்றி சொல்றாங்க, குடும்பத்துக்கு அதை இதை பற்றி சொல்றாங்க என்று சொல்லி நாம் கோல் மூட்டுகிறவர்கள் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு பூச்சை நாம் பூசிவிட முடியும். ஆனால் நாம் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், தகப்பனிடத்திலே சொல்லுவது, சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லப்படுவது அது கோல் ஆகாது. ஆகவேதான் யோசேப்பு அவன் கோல் சொல்லவில்லை, யோசேப்பு அவன் கோல் முட்டியாக இருக்கவில்லை. யோசேப்பு எப்படி இருந்தான் என்றால், என் தகப்பனுக்கும் என் வீட்டுக்கும் என் குடும்பத்துக்கும் அபகீர்த்தியும் அவமான பேரும் வராதபடிக்கு நான் உண்மையுள்ள மனுஷனாக இருக்கிற இடத்திலே இருப்பேன். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் நீங்கள் திருப்ப நாங்கள் யாருக்கும் தெரியும். 15வது வசனத்தில் இருந்து 30வது வசனம் வரைக்கும் தாலந்துகளுடைய உவமை அந்த இடத்திலே காணப்படுகிறது. ஒரு இடத்துல 5 தாலந்து, ஒரு இடத்துல 2 தாலந்து, ஒரு இடத்துல 1 தாலந்து. இந்த 3 விதமான கேட்டகரியில இந்த தாலந்துகளை கொடுத்து விட்டு அந்த மனுஷன் புறப்பட்டு போய் திரும்பி வந்த பொழுது என்ன நடைபெறுகிறது என்றால், தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து பார்த்த பொழுது 5 தாலந்தை பெற்றவன் அந்த தாலந்தை பயன்படுத்தி அதை என்ன செய்தான் என்றால் பெருக்கி 10 தாலந்தாய் அவன் வைத்திருந்தான். 2 தாலந்தை பெற்றவன் என்ன செய்கிறான்? அவனும் தனக்கு கொடுக்கப்பட்ட தாலந்தை பயன்படுத்தி அதை பெருக்கி 4 தாலந்தாய் வைத்திருந்தான். ஆனால் இந்த 1 தாலந்தை பெற்றவனோ, ஒன்றை வச்சு நான் என்ன பண்ணல, இந்த ஒன்று வச்சு எனக்கு என்னத்தை சாதிக்க முடியும்? ஒருவேளை அவனுடைய மனநிலை இருந்திருக்க முடியும், அவங்களுக்கு கூட கொடுத்திருக்கு, 5 கொடுத்திருக்கு, 2 கொடுத்திருக்கு, என்ன கவனிக்கல, நான் பிரயோஜனமற்றவன், ஆகவே 1 மட்டும் கொடுத்திருக்கு என்ற ஒரு மனநிலையும் அவனுக்குள்ள இருந்திருக்க முடியும். என்ன செய்தான்? அந்த கொடுக்கப்பட்ட ஒன்றை அவன் புதைத்து வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே எஜமான் வந்த பொழுது என்ன நடந்துச்சு? 5 வைத்து 10 ஆக்கினவனுக்கும் 2 வைத்து 4 ஆக்கினவனுக்கும் மிக தெளிவாக சொல்லப்பட்டது, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியனே. அழகான வார்த்தை, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியனே. ஆனா அந்த ஒன்றை பதுக்கி வைத்தவனுக்கு நல்லதென்றும் சொல்லவில்லை, உத்தமமான உண்மையான ஊழியனே என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் எங்களை எங்க வச்சிருக்கிறாரோ, என்னென்னலாம் எங்களிடத்துல கொடுத்திருக்கிறாரோ அவற்றுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். எங்களுடைய குடும்பத்துக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய வேலைகளிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நாங்கள் கவனத்தோடு நாம் செய்ய வேண்டியது அவசியம். ஏனென்றால் கர்த்தர் நம்பி எங்களிடத்திலே பலவிதமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறபடினாலே நாம் தேவ பிள்ளைகள் வித்தியாசமானவர்கள் என்பதை உலகத்துக்கு நிரூபிக்கத்தக்கதாக, எங்களுடைய உண்மைத்துவத்தை காண்பிக்கத்தக்கதாக உண்மை உள்ள மனிதர்களாக மனுஷிகளாக இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே மிளிர வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோசேப்பு அவன் உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்திலே நாம் உண்மையாய் நடக்க தவறினதை சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை எங்களுடைய கணவனுக்கு, மனைவிக்கு, எங்களுடைய பெற்றோருக்கு, எங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உண்மைத்துவத்தை காண்பிக்க தவறி இருந்தால் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்வோம், நாம் உண்மையற்றவர்களாய் பொல்லாதவர்களாய் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படவில்லை. நான் அழைக்கப்பட்டது உண்மை உள்ள மனுஷனாய் ஜீவிப்பதற்காக. இரண்டாவது, இந்த யோசேப்பிடத்திலே காணப்பட்ட இரண்டாவது குணாதிசயம் என்னவென்றால் 37வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. 37வது அதிகாரம் 13வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். இரண்டாவது யோசேப்பிடத்திலே காணப்பட்டது கீழ்ப்படிவு. இன்றைக்கு இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது தகப்பன் சொல்லுகிறார், சீகேமிலே இருக்கிற சகுனத்துக்கு போக உன்னை அனுப்ப போகிறேன், வா என்ற பொழுது ஆமாப்பா நான் வருகிறேன் என்று போகிறான். இது அவனுடைய கீழ்ப்படிவை காண்பிக்கிறது. சில வேளையில் நீங்கள் என்னை பார்த்து கேட்க முடியும், தகப்பன் கூப்பிட்டா போகத்தானே வேணும்,
இதுல என்ன கீழ்ப்படிவு இருக்கிறது? இது சாதாரணமானது தானே, இது வளமை தானே, இது எல்லோரும் கட்டாயம் செய்ய வேண்டியது தானே, இது நிபந்தனை தானே, இது கட்டளை தானே என்று நாம் யோசிக்க முடியும். உண்மைதான். ஆனாலும் இந்த யோசேப்பு கீழ்ப்படிந்த விதம், யோசேப்பு கீழ்ப்படிந்த சந்தர்ப்ப சூழ்நிலை சற்று பார்ப்போமாக இருந்தால், அப்படிப்பட்ட அந்த கீழ்ப்படிவின் ஆழம் எங்களிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த யோசேப்பு கீழ்ப்படிந்தது ஆழம் என்ன தெரியுமா? இந்த யோசேப்பு தன்னுடைய இரத்த உறவான சகோதரர்களை பார்ப்பதற்கு, சுகம் விசாரிப்பதற்கு, நலம் விசாரிப்பதற்கு தகப்பனாலே அனுப்பப்படுகிற சந்தர்ப்பம். இந்த யோசேப்புக்கும் சகோதரருக்கும் இருந்த உறவு எப்படி தெரியுமா? இரத்த சம்பந்தமான தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் இந்த குடும்பத்துக்குள்ளே யோசேப்புக்கும் அண்ணன்மாருக்கும் இடையிலே காணப்பட்ட உறவு நெருக்கம் எப்படி தெரியுமா? 3வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினாலே தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்தான். இந்த அப்பா இந்த யோசேப்பை சற்று வித்தியாசமாய் பார்க்கிறான். கடைசி பிள்ளை, செல்லம் கொடுத்து அன்பு கொடுத்து பல வர்ணமான அங்கியை கொடுத்து வச்சிருக்கிறான். இதன் நிமித்தமாக அடுத்த வசனத்தை பார்க்கிற பொழுது, இப்படி அப்பா செய்கிறதுனால அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஆகவே சகோதரர்களுக்கும் யோசேப்புக்கும் இடையிலே ஒரு பகை இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்த 5வது வசனத்துல திடீரென இந்த யோசேப்பு சொல்றான், எனக்கு ஒரு சொற்பனம் தோன்றுகிறது என்று சொற்பனத்தை சொல்லுகிறான். அந்த சொற்பனத்தை அவன் சொன்ன பொழுது 5வது வசனம் சொல்லுகிறது, இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். முதல் பகைத்தார்கள், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். எனவே யோசேப்புக்கும் சகோதரருக்கும் இடையிலே பகை அது பெருகிக் கொண்டிருந்தது, இடைவெளி பெருகிக் கொண்டிருந்தது. ஒரு நல்ல உறவு இருக்கவில்லை, ஒற்றுமை இருக்கவில்லை, சமாதானம் இருக்கவில்லை. இதுதான் அவர்களுடைய சூழ்நிலை. இவ்விதமாக பகைக்கு மேல பகையாக இருக்க இவன் இதிலும் மேல இன்னொன்று சொல்றான், இன்னொரு சொற்பனம். அப்பாவும் அம்மாவும் நீங்க எல்லாரும் என்ன விழுந்து வணங்க போறீங்க என்று சொன்னோன்னு அவர்களுக்கு இன்னும் அதிக கோபம் வந்துச்சு. ஆகவே 8வது வசனத்தின் கடைசி சொல்லுகிறது, இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆகவே அதிகமான பகை பகை பகை, விரோதம், பட்சமாய் பேசாத ஒரு சீரற்ற உறவு யோசேப்புக்கும் அவனுடைய சகோதரருக்கும் இடையிலே காணப்பட்டது. இவ்விதமாக இருக்கிற பொழுது கடைசியில அவனை கடிந்து கொள்றாங்க. இப்படி எல்லாம் நடக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சரியான உறவில்லாத பகையோடு, ஒரு பிரச்சனைக்குரிய உறவோடு தான் யோசேப்பும் சகோதரர்களும் இருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் அப்பா கூப்பிட்டு சொல்கிறார், வா உன்னை சீகேமுக்கு அழைக்கிறேன். சந்தர்ப்பத்திலே யோசேப்புக்கு நல்ல உகந்த தகுந்த காரணங்கள் இருந்தது. அப்பா, நான் போய் என் சகோதரர்களை பார்க்கவில்லை என்று சொல்வதற்கு. ஏன் தெரியுமா? எனக்கும் என் சகோதரர்களுக்கும் உறவில்லை, எனக்கும் என் சகோதரருக்கும் இடையிலே சமாதானம் இல்லை, எனக்கும் என் சகோதரருக்கும் இடையிலே ஐக்கியம் இல்லை. அவர்கள் நான் பார்த்தேன்னா திரும்பி மற்ற பக்கம் போவாங்க, என்ன கண்டா விலகிட்டு போவாங்க, முகம் கொடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இந்த அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? நீ போய் 14வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து மறு செய்தி கொண்டு வா. அங்க போய் அண்ணாமார்கிட்ட, அண்ணாமாரே அண்ணாமாரே சுகமா இருக்கிறீங்களா? ஆடுகள் எல்லாம் சுகமா இருக்கிறதா, சௌக்கியமா இருக்கிறதா? இதை கேட்டுட்டு வா. என்னோட கதைக்காதவங்க, என்னோட பேசாதவங்க, என்னோட பகையா இருக்கிறவங்களை தேடி எப்படி நான் போய் கேட்க முடியும்? சுகமா இருக்கிறீங்களா? கொஞ்சம் எங்களை நாங்கள் கற்பனை செய்து பார்ப்போம். எங்களோடு பேசாம, எங்களோடு பகையோகுத, எங்களோடு காய்மாரமாக இருக்கிறவர்களிடத்துல போய் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க முடியுமா? நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க முடியுமா? நீங்க சுகமா இருக்கிறீங்களா என்று கேட்க முடியுமா? உங்களுடைய தேவை என்னன்னு கேட்க முடியுமா? உங்களுக்காக நான் என்னத்துக்கு ஜபிக்கணும் என்று கேட்க முடியுமா? இல்ல. எங்களோடு உறவு சரியில்லாதவர்களை, எங்களை பகைக்கிறவர்களை, எங்களோடு சண்டைக்கு வருகிறவர்களை நான் கிட்ட நெருங்கவே மாட்டேன்.
எங்களை கண்டா மற்ற பக்கம் திரும்பிட்டு போறவங்களை, எங்களை பார்த்தா முகத்தை திருப்புறவங்களை நாங்க போய் சந்திக்கவே மாட்டோம். இது மனித இயல்பு. ஆகவே யோசேப்பு மிக தெளிவாக அப்பா அப்பா உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படியெல்லாம் என்ன பகைக்கிறாங்க, என்னை அதிகமாய் பகைக்கிறாங்க. நீங்க கொடுத்த பலவர்ண அங்கி அவர்களுக்கு எனக்கு இடையில விரிசலை ஏற்படுத்திச்சு. நீங்க அதிகமாய் நேசிப்பதனால அதிகமாய் பகைக்கிறாங்க. நான் சொன்ன சொற்பனத்தை நிமித்தமாக என்ன கொலை செய்ய பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே நான் போகலையப்பா, நான் போனா எனக்கு ஏதாவது செய்வாங்க, எனக்கு ஆபத்து வரும். ஆகவே நான் போய் அவர்களை விசாரிக்க முடியாது என்று அவன் தெளிவாய் சொல்லி இருக்க முடியும். தகப்பனும் அதை ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். ஏனென்றால் அது ஒரு தகுதியான காரணம் போல இருந்தது. ஆனாலும் யோசேப்பு தகுதியான காரணம் இருந்தும் அவன் தகுதியான காரணத்தை முன்வைக்கவில்லை. தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிவதைத்தான் அவன் மேன்மைப்படுத்தினான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் பல விடயங்களுக்கு எங்களுக்கு தகுந்த காரணங்கள் இருக்க முடியும். ஆனால் கர்த்தர் எங்களிடத்திலே தகுந்த காரணங்களை அல்ல, கீழ்ப்படிவைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சீகேமுக்கு போகிறான், தேடிட்டு போகிறான். என்ன நடக்குது? அங்கே போன பொழுது சகோதரர்களை காணவில்லை. 16வது வசனம், அவன் தேடுகிறான், எங்கே ஆடுகள் மேய்க்கிறார்கள் என்று சொல்லும் என்று ஒருவனை பார்த்து கேட்ட பொழுது 17வது வசனத்தில் அந்த மனுஷன் சொல்லுகிறான், அவர்கள் இவ்விடத்தில் இருந்து போய்விட்டார்கள். இங்கதான் நின்றாங்க, சீகேம்ல ஆடுகளை மேய்ச்சாங்க. ஆனா இப்ப இங்க இல்ல, போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? அடுத்த வரி சொல்லுகிறது, தோத்தானுக்கு போனவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன். தோத்தானுக்கு தான் போயிட்டாங்க என்று அவன் உறுதியாய் சொல்லவில்லை. அவர்கள் சென்ற இடம் உறுதியாய் அவனுக்கு தெரியாது. எங்கதான் போனார்களோ கண்டுபிடிக்கல. ஆனா அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், தோத்தானுக்கு போறோம். ஆனா உண்மையா தோத்தானுக்கு தான் போனார்களா, போற வழியில மனம் மாறி வேற எங்க போனார்களோ தெரியாது. நாங்கள் என்ன செய்திருப்போம்? ஒருவேளை கீழ்ப்படிந்து தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு சீகேமுக்கு போயிட்டு சீகேமில் காணேலி என்ற பொழுது என்ன செய்திருப்போம்டா, உடனே அப்பாட்ட வந்து, அப்பா நீங்க சொன்னபடி நான் போனேன், தேடினேன், சீகேமில் அவங்கள காணையில, நீங்க உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துட்டேன் என்று நாங்க எங்கட வாட்டில் போயிருப்போம். எங்களுக்குள்ள ஒரு திருப்தி வந்திருக்கோம், ஆஹா நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன். ஆனால் இல்லை, யோசேப்பு என்ன தெரியுமா செய்தான்? அவன் தேடி தேடி தேடி, அவனுக்கு ஷுவர் இல்லை, தோத்தான்லாம் இருக்கிறாங்க நிச்சயம் இல்லை, ஆனாலும் தேடி போய் அவர்களை கண்டுபிடித்து அந்த இடத்துக்கு மட்டும் போகிறான். இதுதான் யோசேப்பின் கீழ்ப்படிவின் ஆழம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் எங்களிடத்தில் அப்படிப்பட்ட கீழ்ப்படிவை தான் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் எங்களுடைய உலக பிரகாரமான தகப்பன்மாராக இருந்தாலும் அவர்களிடத்திலே கர்த்தர் எங்களிடத்தில் அப்படிப்பட்ட கீழ்ப்படிவை எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய எங்களுடைய தகப்பன்மாரிடத்திலே கர்த்தர் அப்படிப்பட்ட கீழ்ப்படிவை எதிர்பார்க்கிறார். தேவனிடத்திலும் நாங்கள் அப்படிப்பட்ட கீழ்ப்படிவை காண்பிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோசேப்பு இவ்வளவு பெரிய ஒரு மனுஷனாக, முழு எகிப்துக்கும் ஒரு பிரதம மந்திரியாக கர்த்தர் அவனை தெரிவு செய்து மேன்மையாய் உயர்த்தி செல்வதற்கு அவனிடத்திலே காணப்பட்டது கீழ்ப்படிவின் குணாதிசயம். தகுதியான காரணத்தை விட கீழ்ப்படிவை அவன் தெரிவு செய்தான். சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, அவன் நடந்த சம்பவங்களை யோசிக்கவில்லை. மாறாக அவன் நினைத்ததைமா, நான் இன்னும் அதிகமாய் கீழ்ப்படிய வேண்டும். எரேமியா புஸ்தகத்திலே 35வது அதிகாரத்திலே முதல் 14வது வார்த்தைகளை பார்ப்போமாக இருந்தால் அங்கே மிக அழகாக ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே ரேகாப்பின் குடும்பத்தை குறித்த ஒரு உதாரணம் அந்த 35வது அதிகாரத்திலே காணப்படுகிறது. இந்த ரேகாப் வீட்டுக்கு போ என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லி அவங்களுக்கு எல்லாம் திராட்சரசம் குடிக்க கொடு என்று ஆண்டவர் சொன்னார். எனவே எரேமியா தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் என்ன செய்கிறான்? போகிறான். போய் அந்த ரேகாப் குடும்பத்தை கூட்டிட்டு வருகிறான். எங்க கூட்டிட்டு வருகிறான்? சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. ஆலயத்தில் கூட்டிட்டு வந்து சர்ச்சில் ஒரு ரூம்ல அவங்கள வைத்து அங்கே எல்லாம் திராட்சரசம் நிறைய குடிக்க இடமெல்லாம் ஆயத்தப்படுத்தி அவன் சொல்றான், இதை குடியுங்கள் என்று சொன்ன பொழுது
6வது வசனத்திலே அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். எரேமியா 35:6. அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாப்பின் குமாரனாகி எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குற தேசத்தில் நீடித்திருக்கும்படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடிக்க வேண்டாம் என்று சொன்னான். ஆகவே அந்த வார்த்தையை கனப்படுத்தினார்கள். யோனதாப் அவன் செத்துட்டான், அவன் உயிரோட இல்லை. தங்க என்றைக்கோ செத்த உலகத்திலே இல்லாத தங்களுடைய மூதாதையான யோனதாப் சொன்ன அந்த வார்த்தையை அவங்க கடைபிடித்தாங்க. ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், தீர்க்கதரிசி தானே இது தாரா, ஆலயத்தில் தானே தரப்படுகிறது, இது இப்பொழுது பெரிய பிரச்சனை இல்லை, திருமணத்துக்கெல்லாம் கொடுக்குறாங்க, ஆகவே எல்லாரும் இதை பருகுவது சாதாரணம் என்று நினைத்து இந்த ரேகாப்பின் புத்திரர் அதை பருகி இருக்கலாம். ஆனாலும் ரேகாப்பின் புத்திரர் அப்பா உயிரோடு இல்லாவிட்டாலும் அவருடைய வார்த்தையை கனப்படுத்த வேண்டும் என்பதிலே குறியாக இருந்தார்கள். அதனால் 14வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி 12வது வசனத்திலே இருந்து ஆரம்பித்து 14வது வசனம் சொல்லுகிறது, திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாப்பின் குமாரனாகி யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்று கர்த்தர் அவர்களை உயர்த்தி அடுத்ததாய் ஆதங்கமாய் சொன்னார். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டீர்களே என்று ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து புலம்புவதை பார்க்கிறோம். ஒரு சாதாரண மறைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்த ரேகாப் குடும்பத்தை முழு இஸ்ரவேலுக்கும் ஆண்டவர் உதாரணமாய் காண்பித்து அவர்களை உயர்த்தி அவர்களை மேன்மையாக இவர்களை போல நீங்க இருக்கணும் என்று அவர்களை ஒரு உதாரண குடும்பமாய் மாற்றினார். காரணம் என்ன? உயிரோடு இல்லாத செத்து போன தங்களுடைய அப்பா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே. கீழ்ப்படிவு பலத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் யோசேப்பும் கடினமான சூழ்நிலையிலும் நெருக்கடியான நேரத்திலும் பகைகளுக்கிலும் பட்சபாதம் இல்லாத நேரத்திலும் உறவு சரியில்லாத வேளையிலும் அவன் கீழ்ப்படிவை தெரிந்தெடுத்தான். 3வது காரியம் என்னவென்று சொன்னால் யோசேப்பிடத்திலே காணப்பட்டது 39வது அதிகாரம், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 12வது வார்த்தை. ஆதியாகமம் 39:12. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். 3வது யோசேப்பினுடைய காணப்பட்ட குணாதிசயம் என்னென்றால் அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். 1வது யோசேப்பு உண்மைத்துவம் உள்ள மனுஷனாக இருந்தான். 2வது யோசேப்பு கீழ்ப்படி உள்ளவனாக இருந்தான். 3வது யோசேப்பு பரிசுத்தத்தை காத்து கொண்டான். இப்பொழுது யோசேப்பு தன்னுடைய தகப்பன் தாய் எல்லாரையும் விட்டு அவன் ஒரு அறியாத தேசத்திலே அவன் இருக்கிறான். தன்னுடைய அப்பாவிடம் தொடர்பில்லை, சகோதரர்களோடு தொடர்பில்லை, உறவுகளோடு தொடர்பில்லை, தன்னுடைய இனத்தோடு தொடர்பில்லை. தன் இனத்தை விட்டு இன்னொரு இனம், இன்னொரு இடம், இன்னொரு தேசம், இன்னொரு மக்கள் மத்தியிலே, அந்நியர்கள் மத்தியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். போத்திபாருடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான். இவ்விதமாக வேலை செய்து கொண்டு வேலைக்காரனாக இருக்கிற பொழுது போத்திபாருடைய மனைவிக்கு அந்த வாலிபன் மேல கண். எப்படியாவது அவனை விழுத்திடவனும் என்று பார்க்கிறாள். தருணம் பார்த்து கொண்டிருக்கிறான். பல தடவைகள் தருணம் பார்த்து கொண்டிருந்த பொழுதும் யோசேப்பு தப்பி கொண்டிருந்தான். ஆனா 11வது வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள்ள போகிறான். தன்னுடைய வேலை, தன்னுடைய காரியத்தை, தனக்கு பணிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை செய்வதற்காக அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டு மனிதனில் ஒருவனும் வீட்டிலே இருக்கவில்லை, யாருமே வீட்டில் இல்லாத நேரம். ஆனாலும் இவன் தேவையின் நிமித்தமாக போக வேண்டிய சூழ் நிமித்தமாக அந்த வீட்டுக்குள்ள போகிறான். வீட்டில் யாருமே இல்லை, தனிய போத்திபாருடைய மனைவிதான். அவள் பார்க்கிறாள், இதுதான் சந்தர்ப்பம், இதுதான் சூழ்நிலை, அவனை விடக்கூடாது என்று சொல்லி என்னோடு சயனி என்று அவனை பிடிச்சிட்டான். பிடித்த பொழுது யோசேப்பு பார்க்கிறான். 12வது வசனம் சொல்லுகிறது,
இங்க நின்றா சரி வராது, இது தப்பு, இது பிழை. என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் ஓடி போகிற ஒரு சூழ்நிலை. யோசேப்பு யோசிச்சிருக்கலாம், யாருமே இல்லை, தனிய வீட்டில் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாமல் அவன் விழுந்திருக்க முடியும். ஆனால் யாருமே இல்லாத நிலையிலும், யாருக்கும் தெரியாத சூழ்நிலையிலும், உறவுகளோ தகப்பனோ தன்னுடைய இனமோ அறியாத நேரத்திலும், அப்படிப்பட்ட ரகசிய நிலையிலும் பரிசுத்தத்தை காத்து கொண்டுதான். அதுதான் யோசேப்பினுடைய குணாதிசயம். இன்றைக்கு கர்த்தர் எங்களிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பல வேளைகளில் வெளியரங்கமாய் நாம் பரிசுத்தவான்களாய் காண்பிக்க முடியும், பரிசுத்தவான்களாய் நடிக்க முடியும். வேதத்தை சுமப்பதனாலே, வேதத்தை வாசிப்பதனாலே, திறமையாக பாடுவதனாலே, திறமையாக ஜெபிப்பதனாலே நாங்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாக்கிகள் என்று மற்றவர்கள் காண்பிக்கத்தக்கதாய் வாழலாம். ஆனாலும் யாரும் அறியாத எங்களுடைய ரகசிய சூழ்நிலைகளும் எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோசேப்புக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. ஆனா யோசேப்புக்கு தெரியும், என் தேவன் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறார், என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். கற்பனை செய்து பாருங்க, ஒரு தன்னந்தனிய ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெண்மணி இருக்கிற இடத்துல ஒரு வாலிபன் உள்ளே போகிறான். உள்ளே போன பொழுது யாருக்கும் எதுவுமே எதுவும் தெரியாது. ஏதோ ஒரு சூழ்நிலை நடப்பச்சு. இப்ப அந்த வீட்டை விட்டு அந்த வாலிபன் உடுப்பில்லாமல், வஸ்திரம் இல்லாமல், நிர்மாணமாக வீட்டை விட்டு ரோட்டால ஓடுகிற ஒரு நிலைமை. எவ்வளவு பெரிய அவமானம். கிராமமே, நகரமே, ஊரே, வீதியில இருக்கிறவர்களே பார்க்கிறார்கள், யோசேப்பு உடுப்பில்லாம ஓடுறான், உடுப்பில்லாம ஓடுறான். அவனை பார்த்த அத்தனை கண்களும் என்ன நினைச்சிருக்கும்? என்ன நினைச்சிருக்கும்? ஒரு தனிமையாக பெண் இருந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு வாலிபன் உடுப்பில்லாமல் ஓடி போனால் பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள்? உடனடியாகவே சொல்வார்கள், யோசேப்பு தவறு விட்டான். சொல்வார்களா இல்லையா? நான் கண்டேன் அவன் உடுப்பில்லாம ஓடி போனது, என்று 2 கண்ணாலையும் பார்த்தேன். நான் வெளியில நின்றேன், இவன் இப்படி செய்யலுமா? அவனை முழு ஊரும் அவமானப்படுத்தி இருக்கும், முழு ஊரும் ஏளனமாய் பார்த்திருக்கும். பாவம் செய்து விட்டான், அசுத்தமாய் நடந்து விட்டான், விபச்சாரம் செய்து விட்டான், இவன் பாவி 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 என்று முழு பேரும் சொல்லி இருப்பாங்க. ஒருவேளை யோசேப்பு கொஞ்சம் பொறுத்திருந்து, யாருக்கும் தெரியாது, நான் நிர்வாணமா ஓடினா முழு சனமும் பார்க்குமே, நான் அவமானப்பட வேண்டியதாக வருமே, இந்த அவமானம் தாங்க முடியாமல் அவமானத்துக்குள்ள நான் போகாதபடிக்கு பேசாம இவளோடு சயனித்து விடலாமே என்று வீட்டுக்குள்ளே நின்றிருக்கலாம். யோசேப்புக்கு தெரியும் தானே, நான் உடுப்பில்லாம வெளியே ஓடினா எல்லாரும் என் மீது விரல் நீட்டுவார்கள் அவனுக்கு தெரியும். ஆனால் எல்லாமே தெரிந்திருந்தும் அவனுக்கு என்ன தெரியுமா முக்கியம்? நான் கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தம் உள்ளவனாய் ஜீவிக்க வேண்டும். உலகம் என்னை அசுத்தவான் என்று சொல்லட்டும், உலகம் என்னை விபச்சாரம் செய்தவன் என்று சொல்லட்டும், உலகம் என் நிர்வாணத்தை பார்க்கட்டும், உலகம் நான் உடுப்பில்லாமல் ஓடினேன் என்று சொல்லட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. கடைசியில் அவனோடு இருந்த போத்திபாரே சொன்னார், இங்க பாரு எனக்கு என்னத்தை செய்துட்டு ஓடித்தான் என்று. அவளும் பழிய போட்டார். அவளும் சொன்னால், எல்லாரும் சொன்னார்கள், வந்த போத்திபாரை நம்பினார், முழு எகிப்தும் நம்பினது. யோசேப்பு பாவம் செய்தான், யோசேப்பு விபச்சாரம் செய்தான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், யோசேப்புக்கு தெரியும். அது மட்டுமில்ல, போத்திபாரின் மனைவிக்கும் தெரியும் உண்மை, யோசேப்பு பாவம் செய்யவில்லை. தன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக அவன் நிர்வாணமாய் ஓடினான். தன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக அவமானத்தை சுமந்தான். தன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக வெட்கத்தை சுமந்தான்.
உலக மனுஷர்களுக்கும் உலக மக்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் பரிசுத்தவான் நீதிமான் என்று காண்பிக்க வேண்டும் என்று அவன் முனையவில்லை. உலகம் என்னை எப்படியும் நோக்கட்டும், ஆனால் தேவனுக்கு முன்பதாக நான் பரிசுத்தவான் என்பதை தேவன் சொல்ல வேண்டும் என்பதற்காக அவன் அபீதமாக செயல்பட்டான். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். இன்றைக்கு கர்த்தர் தேவ மனிதர்களாக தேவ மனுஷர்களாக தேவ சமூகத்தில் இருக்கிற என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இந்த யோசேப்பினுடைய 3 குணாதிசயங்களையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த காலையிலே நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை சீக்கிரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் எப்போ வருவார் தெரியாது, ஆனா அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று மட்டும் தெரியும். உலகத்தின் செய்கைகளை பார்க்கிற பொழுது அவருடைய வருகையின் சமீபம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, இருக்கிற கொஞ்ச நாட்கள், இந்த உலகத்தில் வாழுகிற இந்த நாட்கள், நான் உமக்காக உண்மையுள்ள மனுஷனாக உண்மையுள்ள மனுஷியாக வாழ்வதற்கு இந்த காலையில் நீ ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, எந்ததான் சூழ்நிலைகள் ஏற்பட்டா என்ன, என்னதான் கடினமான நிலைகள் ஏற்பட்டா என்ன, என்னதான் தகுதியான காரணங்கள் இருந்தால் என்ன, காரணங்களை முன்வைக்காம நான் கீழ்ப்படிவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? உலகத்தின் பார்வையில் மற்றவர்களுக்கு முன்பதாக பரிசுத்தமானாக நல்லவளாக நீதிமானியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெளிவேஷம் போட்டுக்கொண்டு பாவத்துக்குள்ளே சிக்கி இருப்பதை விட உமக்கு முன்பதாக உம்முடைய பார்வையிலே குற்றமற்றவளாக என் பரிசுத்தத்தையும் என் சரீரத்தையும் என்னுடைய வாழ்வையும் நான் காத்துக்கொள்வதற்கு ஆண்டவரே என்னை இந்த காலையில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? யோசேப்பின் குணாதிசயத்தை கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். கண்களை மூடினவர்களாக தலைகளை தாழ்த்தினவர்களாக இந்த காலையில் ஒருவேளை நாம் உண்மைத்துவத்திலே தவறி இருக்கலாம். யோசேப்பு இருக்கிற இடத்துல உண்மையாக இருந்தான். தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடைய சகோதரருக்கு, தன்னுடைய தகப்பனுக்கு உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் உண்மையற்ற மனுஷன் அவன் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற மாட்டான். பரிபூர்ண சாபத்தை பெறுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவன் தள்ளப்பட வேண்டியது பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு துர்ப்பாக்கியமான நிலை எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலே ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் இந்த காலையிலே யோசேப்பை போல நான் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோமா? அது மாத்திரமல்ல, யோசேப்பு அவன் கீழ்ப்படிந்த சூழலை பார்த்தோம், கீழ்ப்படிவின் ஆழத்தை பார்த்தோம். இன்றைக்கு நாம் பல வேளைகளே காரணங்களையும் தகுதியான நிலைமைகளையும் சூழ்நிலைகளையும் காண்பித்து விட்டு கீழ்ப்படிவை விட்டு நாம் ஒதுங்கி விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர்களிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்றால், எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம் ஆண்டவருக்கும் திருச்சபைக்கும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த போதகருக்கும் எங்களுடைய உலகத்தின் தகப்பனுக்கும் உலகத்தினுடைய எங்களுடைய முதலாளிகளுக்கும் கீழ்ப்படிவை நாம் காண்பிக்க வேண்டும். மூன்றாவது, எல்லாவற்றிற்கு மேலாக உலகத்தின் பார்வையிலே அல்ல, கிறிஸ்துவின் பார்வையிலே பரிசுத்தவானாய் நான் திகழ வேண்டும். அதை கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நாங்கள் உலகத்தை, மனுஷர்களை, எங்களை சூழ இருக்கிறவர்களை பிரியப்படுத்துவதற்காக நாம் பாவத்துக்குள்ளே இருக்க முடியும், அசுத்தத்துக்குள்ளே இருக்க முடியும், எங்களுடைய வாழ்விலே பரிசுத்த வாழ்வை கெடுத்து கொண்டு இருக்க முடியும். அன்றைய கர்த்தர் எங்களுக்கு என்னத்தை சொல்றா தெரியுமா? மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. யோசேப்பு போத்திபாரின் மனைவியை திருப்திப்படுத்தவோ, தன்னுடைய சூழ இருக்கிற கண்களை திருப்திப்படுத்துவதற்காகவோ அவன் பாவம் செய்திருக்க முடியும், சயனித்திருக்க முடியும். ஆனால் இல்லை, அவன் அவிதமாய் செய்யவில்லை. அவன் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக ரகசியமான அந்தரங்க சூழ்நிலையிலும் நான் பரிசுத்தவான் என்பதை நிரூபித்தான். இன்றைக்கு எங்களிடத்தில் இருக்கிற தொலைபேசிகள், போன்ஸ், இன்டர்நெட், எத்தனையோ அந்தரங்கமான பாவங்களில் ஈடுபடுகிறோம். ஒருவேளை இந்த பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள் உங்களுடைய காதலர்களோடு விடுகிற தவறுகள், அல்லது விட்டால் திருமணமானவர்கள் திருமணத்துக்கு அப்பாலான உறவுகள், தொடர்புகள் பரிசுத்தத்தை கெடுக்கிற, உண்மைத்துவத்தை கெடுக்கிற, கீழ்ப்படிவை கெடுக்கிற பாவத்தின் காரியங்கள் இன்றைக்கு எங்களுக்குள்ளே இருக்க முடியும். இந்த நாளிலே ஆண்டவரே எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லுவோம். அவருடைய பிரசனம் எங்களுடைய வாழ்க்கை வருமாக இருந்தால், அவருடைய பிரசனம் எங்களுக்கு போதும். அவருடைய பிரசனம் எங்களிடத்தில் வருமாக இருந்தால் நிச்சயமாகவே அவருடைய பிரசனம் எங்களை ஆளுகை செய்கிற பொழுது
நாம் முற்று முழுதாக எங்களுடைய வாழ்வை கர்த்தருக்காக அர்ப்பணித்து வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அமைதியாக எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். ராஜா, பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. அவருடைய பிரசன்னம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு ஒருவேளை பரிசுத்தமாய் வாழ முடியலையா, கீழ்ப்படிய முடியலையா, உண்மைத்துவமாக இருக்க முடியும். அதற்கு காரணம் ஆண்டவர் இல்லை, அவருடைய பிரசனம் இல்லை. ஆண்டவரே, நீர் வந்தால் உம்முடைய பிரசனம் என்னை ஆளுகை செய்தால் நீர் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்வு இருக்க முடியும். ஆண்டவரே, இந்த நாள் அபிதமாய் என்னை மாற்றும். Thank you. ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா, இப்போதுமே. எல்லாரும் வெளியே பாடுவோம். ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா, இப்போதுமே, இப்போதுமையா. பிரசன்னம். எல்லாரும் கரங்களை விரித்து சொல்லுவோம். தேவ பிரசன்னம். ஆண்டவரே, நான் யோசேப்பை போல ஆண்டவரே இன்றைக்கு நீர் எனக்கு காண்பித்தபடி நான் உண்மைத்துவம் உள்ள மனுஷனாக, உண்மைத்துவம் உள்ள மனுஷியாக, ஒரு கீழ்ப்படிவை காண்பிக்கிறவனாக, கீழ்ப்படிவை காண்பிக்கிறவனாக, ஓ பரிசுத்தத்தை காண்பிக்கிறவனாக, ஓ இயேசுவே, என்னை மாற்று, என்னை மாற்று. கதறுவோமா, கதறுவோமா, அவரை நோக்கி பார்ப்போமா, அவரை நோக்கி பார்ப்போமா. கேளுங்க ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால் இந்த காலையில அவருடைய சகையில வல்லமை இன்றைக்கு நிரப்புகிறது. அவருடைய சகையில வல்லமை இன்றைக்கு நிரப்புகிறது. பெற்றுக்கொள்வோமா, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து
காலை வேளையில தேவன் தாமே எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அனைவருடைய உள்ளத்துல தேவன் தாமே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல உடைய மனதை திறந்து யாராகிலும் தேவனுக்கு, ஐயோ ஆண்டவரே, நான் உண்மை மறுதளிச்சிட்டேன், நான் பாவத்தில் விழுந்துட்டேன் சுவாமி, பரிசுத்தத்தை நான் காக்கவில்லை, எனக்கு தகுந்த, எனக்கு உண்மையா எது விளங்குதோ அதுக்கு மட்டும் நான் கீழ்ப்படிந்தேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறியாமல் என்னை மீறி எனக்கு இருக்கிறதான காரியங்களை விட சுவாமி உம்முடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக நான் துணிச்சல் உள்ளவனாக இல்லை ஆண்டவரே சுவாமி. அப்பா, என்னைய மன்னியுங்க ஆண்டவர். எங்களை நேசிக்கிறவனாக இருக்கிறார். யாரும் கெட்டு போகாத படிக்க, நரகத்துக்கு தள்ளிவிடாத படிக்க, எங்களை ஒத்தரை தள்ளாதவராக அவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் எங்களை அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். இன்னும் என்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் என்னை அரவணைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரே மண்டையில வருகிறேன் அப்பா சுவாமி, என்னுடைய பலவீனத்தின் பாக்கிலும் உடைய அன்பு எனக்கு மேலானது என்று சொல்லி நாங்கள் அவரிடத்தில் வருவோமா? எங்களுடைய இருதயத்தை தொட்டு ஆண்டவரை நீர் எனக்கு ஆசீர்வதிக்க என்று நாங்கள் சொல்லுவோமா? யாராகிலும் சொல்றதா இருந்தால் எனக்காகவும் ஜெபிங்க என்று சொல்லி நம்முடைய கரங்களை உயர்த்தி காண்பிக்கிற இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை காண்கிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி. கர்த்தர் உங்களுடைய கரத்தை காண்கிறார். தேவன் தாமே உங்களோடு இருக்கிறார். பயப்படுறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. பரலோகத்தில் அவருடைய மகிமையை மாட்சிமை காண போகிறவர்களாக, அவருடைய சொந்த உரிமைக்காரங்களாக அவர் எங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பை அழைத்த தேவன் எங்களுக்கு முன்பதாக இருந்து அவர் எங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு பக்கபலமாக இருந்து எனக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சுவாமி கரங்களை உயர்த்தி கர்த்தாவே உமக்கு அர்ப்பணித்த யாவரையும் சுவாமி நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு ஆசீர்வதிங்க இந்த காலை வேளையில சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய கிருபை தந்து வழி நடத்தும் வீடாக சுவாமி, உம்முடைய அன்பின் கரம் எங்களுக்கு மேலாக எங்களை தொட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சுவாமி, உம்முடைய சன்னிதானத்திலிருந்து, உம்முடைய பிரசன்னத்திலிருந்து எங்களை விட்டு விலகி போகாத படிக்க சுவாமி நீர் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சுவாமி உம்முடைய வார்த்தை கூடாக எங்களை பலப்படுத்தி, எங்களை தைரியப்படுத்தி, எங்களை உற்சாகப்படுத்தி பிரசன்னத்துக்கு சுவாமி இன்னும் அதிகமாக கிட்டி நெருங்கி சேரத்தக்கதாகவும் உண்மை மேலும் மேலும் அறியத்தக்கதாகவும் நீர் கொடுத்திருக்கிற அந்த ஸ்லாக்கியத்துக்காகவும் பாக்கியத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எந்த அளவு எங்களுக்கு மேலாக அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை குறித்து உணர்த்தி எங்களோடு பேசுனதுக்காக நன்றி சுவாமி. சபையில் இருக்கிற யாவர்களும் உடைய அன்பின் கனவு அர்ப்பணிக்கிறேன். பெரியவர்கள் முதல் சுவாமி, சிறுவர்கள் மற்றும் அன்பின் கலங்க அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தை இந்த வாரத்திலே சுவாமி அவங்களுடைய இருதயத்தில் பதிய வைத்து அவர்கள் முகம் கொடுக்கிறதான ஒவ்வொரு பரீட்சைகள் மத்தியில், ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியில், ஒவ்வொரு போராட்டங்கள் மத்தியில், ஒவ்வொரு சவால்கள் மத்தியில் சுவாமி இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீ தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, அந்த வண்ணமாக ஒரு நிறைவான ஆவியின் கூடாகவும் நிறைவான ஒரு வார்த்தை கூடாகவும் சுவாமி நம்பிக்கையோடு போயிட்டு வரத்தக்கதான அந்த ஆசீர்வாதத்தை நீ தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. யாராகிலும் மனசோர்வோடும் மனக்கவலையோடும் மன வெறுப்போடும் இந்த வேளையில இருக்கிறதா சுவாமி நீர் தாமே அவரை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். உடைய கரம் அவருக்கு மேலாக வைத்து சுவாமி உடைய கரத்தை குடித்து தூக்கி சுமந்து எடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சுவாமி, அப்பா உடன்பின் கரங்க அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது தேவனுடைய அந்த பூரண கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.